வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 22 டிசம்பர் 2023 உங்களுக்காக. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் தொட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்முடைய நிகழ்நேர அப்டேட், நவ்காஸ்ட் அலர்ட், பல அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணுன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, ட்விட்டர், ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைய வானிலை அறிக்கை சற்று நீளமானதாக இருக்கும். பல அறிதல் புரிதல்கள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஆகையால் பொறுமையாக பாருங்கள். ஸோ அதே நேரத்தில் இன்றைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோட்டு, அதாவது பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய சுழற்சிகள். ஸோ பெரும்பாலும் அனைத்து சுழற்சிகளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. இன்று பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சி சற்று மேற்கு நகர்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு அரபிக்கடல், லட்சத்தீவுகளுக்கு மேற்கு பகுதிகளில் நிலவு கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலிருந்தும் ஒரு சுழற்சி மூவாகி வருது. இது அனைத்துமே இந்த இப்போ கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்களினுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ நம்ம வானிலை சேட்டலைட் பிக்சர், செயற்கைக்கோள் புகைப்படத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த மத்திய இந்திய பகுதிகளில் இந்த மேற்கத்திய கலக்கம் சென்று கொண்டு இருப்பதை இதால் நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடிகிறது. அதே நேரத்தில் இந்த அரபிக்கடல் சலனமும் சற்று அந்த மேற்கத்திய கலக்கத்தோடு இணைந்து செல்கிறது. அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் ஓரிரு நாட்களில் மேலெழும்பி செல்லும்ன்றதுனால இது மீண்டும் மேற்கு நோக்கியே நகர்ந்து சோமாலியா கடற்கரையை நோக்கி செல்லும். அதே நேரத்தில் இந்த ஈக்வேட்டரியல் லைனுன்னு போட்டிருக்கிறது தான் பூமத்திய ரேகை. இப்போது இலங்கைக்கு மேற்கு பகுதிகள், தென்மேற்கு பகுதி, வடமேற்கு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதே நேரத்தில் இந்த பசிபிக் கடல் பகுதிகள்லையும் ஒரு சுழற்சி. ஸோ இந்த மேக குவியல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பகுதிகள், அரபிக்கடல் சுழற்சி, இலங்கை வடமேற்கு சுழற்சி மற்றும் இந்த பசிபிக் கடல் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் செல்வதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஐடிசிஇசட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப்ப குவிதல் பகுதி இருக்கக்கூடிய பகுதி. அந்த வெப்ப குவிதல் பகுதி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தான் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகளும் மழை சார்ந்த நிகழ்வுகளும் அதிகம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிலநடுக்கோட்டு பகுதி, பூமத்திய ரேகைக்கு கீழே பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய இந்த தென்துருவ பகுதிகள், மேலே வட துருவ, அதாவது நார்த் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே சவுத் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளில், இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் பார்த்திங்கன்னா மேக குவியல்கள் இருப்பதை பார்ப்பீங்க. அதோடைய எம்ஜிஓனுடைய தாக்கமும் இங்கே நம்ம பகுதிகளில் கெல்வின் வேவ் மற்றும் ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ்னுடைய தாக்கமும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ் அப்படிங்கிறது ஒரு வெப்ப அலைவு பகுதி. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய சுழற்சிகளை அது ஏற்படுத்தும். கடந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மழை நிகழ்வுகளுக்கு ஏற்பட்ட காரணமும் இந்த ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ் காரணமாக ஏற்பட்ட சுழற்சிகள் தான் மேலெலும்பி வந்ததுனால ஏற்பட்ட நிகழ்வு தான் அந்த மழை நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வை ஒட்டிய பகுதிகளில் இன்னும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருப்பது நம்மளுக்கு தெரிய வருகிறது. அதே நேரத்தில் இப்போது இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரைட் சைடில் இருக்க படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது, முதல் ஃப்ரேமில் இருக்கிறது ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவனுடைய தாக்கமும் கெல்வின் வேவனுடைய தாக்கமும் அந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி டிசம்பர்லேருந்து 26ஆம் தேதி டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ் அங்கேயே தான் இருக்க போகிறது. அதே நேரத்தில் வங்கக்கடல் பகுதி சப்ரஷன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைவு பகுதியாக மாறும். அதே நேரத்தில் இந்த இந்திய நிலக்கோடு பகுதிகள் மற்றும் நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் எம்ஜிஓனுடைய தாக்கம், கெல்வின் வேவனுடைய தாக்கம், மொத்தம் இந்த 3 தாக்கமும் 24லிருந்து 26 டிசம்பர் மற்றும் 27 முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரையிலும் இந்த தாக்கம் ஃபேஸ் 1, 2 இதில் நகர்ந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வானிலை படிமங்கள் இப்போ கணித்திருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இது
வெப்ப பகுதிகள், அதாவது இப்போ கடல்சார் வெப்பம் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எஸ்எஸ்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுது. வங்கக்கடல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா 26 முதல் 28 டிகிரியை ஒட்டி இருக்கிறது. வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதி, மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 29 முதல் 31 டிகிரி வரலியுமான அதிகபட்ச வெப்பநிலை நிலவுகிறது. ஆக இங்கே வரக்கூடிய சலனம் எதுவாக இருந்தாலும் வலுப்பெறும். அதே நேரத்தில் இந்த எம்ஜிஓனுடைய தாக்கம் வரும் பொழுது இந்த பகுதிகளில் சலனங்கள் அதிகமாக ஈர்க்கப்படும். அங்கே அந்த சலனம் வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அரபிக்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அரபிக்கடல் பகுதிகளில் இருக்குது, சில எல்லாம் வங்கக்கடல் பகுதிகளில் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சான்ஸ் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா வானிலை படிமங்கள் பெருசாக அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலை. ஒரு சில வானிலை மாதிரிகள் மட்டுமே எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆக இந்த சுழற்சிகள் அனைத்தும் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி நகரும் அப்படிங்கிறது தான் இந்த லீடிங் வானிலை படிமங்களினுடைய எதிர்பார்ப்பு. இது எப்படி இருந்தாலும் நீண்ட கால வானிலை அறிக்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். 5 நாட்கள் செல்லக்கூடிய வானிலை அறிக்கைன்றது அது ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய அளவில் இருக்கும். நம்ம அதிகமாக லாங் டேர்ம் போகிறதே கிடையாது. பட் புரளிகள் அதிகம் வந்திருக்கிறதுனால நம்ம அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பர்டிகுலர் நிகழ்வு அரபிக்கடல் பகுதிகளை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ECMF என்சம்பிள்ஸ்னுடைய அனாமலி. இந்த அனாமலி பொறுத்தவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக தெரியும், வட தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மழை நிகழ்வுகள் இருக்காது அப்படிங்கிறது இந்த வானிலை படிமம் சொல்லுது. இயல்பை ஒட்டி இருக்கலாம், அதோட குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகள் மற்றும் கொங்கு பகுதிகள், கேரளா, இந்த பகுதிகளில் இயல்பை ஒட்டிய மழை இருக்கும் அப்படின்னு காட்டுது. ரொம்ப எக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த என்சம்பிள்ஸ் ட்ராக்கில் ஒரே ஒரு வானிலை மாதிரியின் நண்பர் மட்டுமே தான் இந்த கடந்த சலனம் மாதிரியான சலனத்தை காட்டுறார். மற்றபடி அனைத்து இதுவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இலங்கைக்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சலனம் எல்லாமே நிலநடுக்கோட்டு பகுதி பூமத்திய ஒட்டிய ஈக்குவட்டோரியல் வாட்டர்ஸ்லேயே தான் மேற்கா மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு பெரிய ஆக்டிவிட்டியை எந்த ஒரு வானிலை என்சம்பிள் மெம்பர்ஸும் பிக்கப் பண்ணலை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அப்டேட். அடுத்து இந்த படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1550 HPAல் இருக்கக்கூடிய அந்த காற்றின் அளவுகள், சிஸ்டம்ஸினுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் தமிழகத்தினுடைய கடைக்கோடி பகுதிகளில் மட்டும்தான் ஈரப்பத காற்றினுடைய அதிக தாக்கம் இருக்கிறது. மற்றபடி சலனங்களில் இந்த மத்திய இந்திய பகுதிகள், ஆந்திரா ஒட்டிய பகுதிகளில் நீங்கள் ஒரு உயரழுத்தத்தை பார்க்குறீங்க. இந்த உயரழுத்தம் இந்த வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய தாக்கமும் வட தமிழகத்தில் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த வானிலை படிமங்களை பொறுத்தவரையும் இந்த கடைசி ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் ஜனவரி 5 இல்லை 10ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து நிகழ்வுகளுமே முடிந்ததும் நம்மளுக்கு ஜனவரி 2வது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை முற்றிலும் விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்து வானிலை படிமங்கள் இந்த என்சம்பிள்ஸை பொறுத்த வரலையும் அடுத்த ஜனவரி 5ஆம் தேதி வரலையும், அதாவது நீண்ட காலம் நம்ம பார்க்குறது இல்லை, இருந்தாலும் நீண்ட காலத்தில் வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மழையின் அளவு அனாமலி சார்ட் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வட தமிழகத்தில் மழை நிகழ்வுகள் சற்று குறைவாகவே இருக்கும். பாண்டிச்சேரிக்கு கீழே டெல்டா மாவட்டங்களுக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை இந்த பகுதிகளெலாம் சற்று கடினம் தான். பெரிய அளவுக்கு மழை நிகழ்வு வரப்போகிறதா அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா சலனங்கள் ஏதாவது இந்த டெல்டா பகுதிகளை நோக்கி வந்தால் மட்டும்தான் இயல்பான மழையை எட்டும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதே நேரத்தில் கடைக்கோடி, இந்த கோடியக்கரை, வேதாரண்யம், நாகை மாவட்டமாகட்டும், ராமேஸ்வரம், ராம்நாடு, சிவகங்கை, காரைக்குடி,
அந்த பகுதிகளாகட்டும், தூத்துக்குடி மாவட்டங்களாகட்டும், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமே 40 முதல் 50 மில்லிமீட்டர் மழை தான் அடுத்த ஜனவரி 5ஆம் தேதி வரையும் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம இன்ட்டு டூன் போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 முதல் 120 மில்லிமீட்டர் பரவலாக அடுத்த 15 நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு இந்த அனாமலி சார்ட்டை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகிறது. ஸோ இதில் அதை மாற்றம் வருமா அப்படிங்கிறது நம்ம தினசரி வானிலை அறிக்கையில் தான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு உங்கள் புரிதலுக்காக தான் இந்த நம்ம சொல்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எங்கே மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது, இது நாகை மாவட்டம், குறிப்பாக திருவாரூர், வேதாரண்யம், கோடியக்கரை, முத்துப்பேட்டை, சிவகங்கை, காரைக்குடியின் கடலோர மாவட்டங்களில் இந்த பகுதிகளில் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதிகளில் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். மற்றபடி புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி இந்த பகுதிகள், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை அவ்வளோதான் பதிவாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை பதிவாகலாம். கேரளாவில் பொறுத்தவரையிலும் தென்கேரள பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்றைய காணொலியில் உங்களுக்கு பல மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நீண்ட காணொலியாக இருந்தாலும் புரிதல்கள் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தினசரி வானிலை அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். பல புரிதல்கள் மற்றும் ஒரு அக்யூரேட்டான ஃபோர்காஸ்ட் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.